ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. கிருஷ்ணரின் உள்ளத்தை உருக்குவது எப்படி? வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள். பக்தர்கள் மனமுருகி பகவானை வழிபட வேண்டும் என்னும் கூற்று பலரும் அறிந்த ஒன்று. இது என்ன? பகவானின் மனதை உருக்குதல். ஆம், இதுவே பக்தி. உண்மையான பக்தியில் பக்தரின் மனம் மட்டுமின்றி பகவானின் மனமும் உருகுகிறது. ஏனெனில் உண்மையான பக்தியில் பக்தன் பகவானின் மீது அன்பு செலுத்துவதை போலவே பகவானும் பக்தனின் மீது அன்பு செலுத்துகிறார். அந்த அன்புதான் அவரது மனதையும் உருக வைக்கிறது. கிருஷ்ணரின் மனதை உருக்கும் பக்தியின் குணங்களில் ஒன்று பணிவு. சரணாகதியின் 6 தன்மைகளில் ஒன்றான பணிவினை பக்தன் உண்மையான முறையில் வெளிப்படுத்தும் போது அது பகவானை கவருகிறது. சில சமயங்களில் அவரது உள்ளத்தை உருக்குகிறது. உண்மையான பணிவும் போலி பணிவும். பணிவு ஒரு விரும்பத்தக்க குணம் என்பதையும் அது அடுத்தவரின் மனதை உருக்கும் என்பதையும் அனைவரும் அறிவர். இதனால் அந்த பணிவினை செயற்கையான முறையில் வெளிப்படுத்த பலர் முயல்கின்றனர். மனதில் தன்னை பெரிய பக்தனாக நினைத்து கொண்டு மற்றவரிடம் நான் ஒரு அற்பன், அடியவர்களுக்கும் அடியவன் என்றெல்லாம் கூறலாம். ஆனால் அத்தகு போலி பணிவு உண்மையான நன்மையை வழங்காது. ஏனெனில் இதயத்தில் அமர்ந்திருக்கும் அந்த மாதவன் அதனை நன்கு அறிவார். மற்றவர்களை மேலோட்டமாக ஏமாற்றலாம், உருக்கலாம். ஆனால் கிருஷ்ணரை அவ்வாறு உருக்கிவிட முடியுமா? இல்லை, அவ்வாறு உருக்கிவிட முடியாது. உண்மையான பணிவினால் பகவான் எவ்வாறு கவரப்படுகிறார் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை காண்போம். உரிமைகளை கடந்த பணிவு. பணிவிற்கு தனி இலக்கணமாக திகழ்ந்தவர் ஹரிதாச தாக்கூர். பிறப்பினால் ஓர் இஸ்லாமியராக இருந்த போதிலும் அவர் தலை சிறந்த வைஷ்ணவராக சதா சர்வகாலமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாடனத்தில் ஈடுபட்டிருந்தார். அவரது பக்தியை பாராட்டி சாக்ஷாத் கிருஷ்ணரான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவருக்கு நாமாச்சாரியார் என்று பட்டமளித்தார். அவரது செயல்கள் மகாபிரபுவின் இதயத்தை மட்டுமின்றி கேட்பவர்களின் இதயத்தையும் உருக்குபவையாக திகழ்ந்தன, இன்றும் திகழ்கின்றன. பிறப்பினால் இஸ்லாமியர் என்பதால் பூரி ஜெகநாதர் கோயில் விதிகளின்படி உள்ளே செல்ல அவருக்கு அனுமதி கிடையாது. இருப்பினும் அவர் விரும்பி இருந்தால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அதற்கு எப்படியாவது ஏற்பாடு செய்திருப்பார். ஸ்ரீ சைதன்யரின் தனிப்பட்ட பரிந்துரையும் மன்னர் பிரதாபருத்ரரின் ஆளுமையும் அவரை நிச்சயம் கோயிலுக்குள் அழைத்து சென்றிருக்கும். ஒரு தலைசிறந்த வைஷ்ணவர் என்ற முறையில் ஜெகநாதரை தரிசிப்பது அவரது உரிமை. ஆனால் அவர் அதுபோன்று நினைக்கவே இல்லை. மாறாக அவர் தன்னை மிகவும் கீழானவனாக, கோயிலுக்குள் நுழைய தகுதியற்றவனாக எண்ணினார். நான் ஒரு பக்தன், எனக்கு கோயிலில் இந்த உரிமை வேண்டும், அந்த உரிமை வேண்டும் என்று போராடும் பலருக்கு மத்தியில் தம்மை மிகுந்த பணிவுடன் வைத்துக் கொண்டு ஒதுங்கி நின்றார் ஹரிதாசர். அதன்படி கோயிலுக்கு வெளியே இருந்தபடி கோயிலின் உச்சியில் உள்ள சுதர்சன சக்கரத்தை தரிசிப்பதை அவர் வழக்கமாக கொண்டார். அவரது அத்தகு பணிவு மகாபிரபுவின் உள்ளத்தை உருக்கியது. அதனால் கிருஷ்ணரை காண செல்லாத ஹரிதாசரை காண அந்த கிருஷ்ண சைதன்யரே தினமும் நேரில் சென்று தரிசனம் வழங்கினர். பணிவினால் ஜெகநாதரை காண செல்லாத ஹரிதாசரை ஸ்ரீ சைதன்யர் தினமும் சந்தித்தார். அடுத்ததாக செல்வத்தை கடந்த பணிவு. செல்வ செழிப்பில் திளைத்த போதிலும் பக்திக்கான எளிமையுடனும் பணிவுடனும் வாழ்ந்த பக்தர்கள் அந்த பணிவினால் கிருஷ்ணரின் உள்ளத்தை உருக்கியுள்ளனர். இதற்கான மிகச்சிறந்த உதாரணம் மன்னர் பிரதாபருத்ரர் மகாபிரபுவின் நேரடி தரிசனத்தை பெற பகீரத பிரயத்தனம் செய்தார். ஆனால் மகாபிரபுவோ அவர் மன்னர் என்பதால் அவரை சந்திக்க மாட்டேன் என்பதில் மிக மிக உறுதியாக இருந்தார். அவர் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தாரோ அந்த அளவிற்கு அவரை சந்திக்க வேண்டும் என்பதில் மன்னரும் உறுதியாக இருந்தார். இறுதியில் தமது பணிவின் மூலமாக மன்னர் வென்றார், பகவான் தோற்றார். மன்னர் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்த போதிலும் அவர் தம்மை எப்போதும் பகவானின் பணிவான சேவகனாகவே வைத்துக் கொண்டார். அதன்படி ஜெகநாதர் தமது ரதத்தில் வீதி உலா வருவதற்கு முன்பாக மன்னர் அந்த வீதியை தாமே பெருக்கி தூய்மை செய்தார். நாட்டிற்கு நான் தற்காலிக மன்னனாக இருக்கலாம், பகவான் ஜெகநாதரே முழு உலகிற்கும் நிரந்தர மன்னராக இருப்பவர் என்பதை மனமாற உணர்ந்து மன்னர் பிரதாபருத்ரர் பணிவுடன் செய்த அச்சேவை அதுவரை கல்லை போன்றிருந்த மகாபிரபுவின் உள்ளத்தை உருக்கியது. மன்னருக்கு மகாபிரபு கருணை மழையை பொழிந்தார். நான் ஒரு செல்வந்தன், அதிக காசு கொடுத்து சிறப்பு தரிசனம் பெறுவேன். கோயில் நிர்வாகமும் கோயிலில் உள்ள பக்தர்களும் என்னிடம் வந்து மண்டியிட வேண்டும் என்ற மனப்பான்மையுடன் செயல்படுவோர் பலர் இருக்க
மன்னர் பிரதாபருத்ரர் கிருஷ்ணரின் உள்ளத்தை உண்மையாக உருக்குவது எவ்வாறு என்பதை உணர்த்துகிறார். மன்னராக இருந்த போதிலும் ஜெகநாதரின் ரத வீதிகளை பெருக்கியதால் மன்னர் பிரதாபருத்ரர் சைதன்யரின் மனதை உருக்கினர். அடுத்ததாக எளிமையான வாழ்வின் பணிவு. எளிமையான வாழ்வின் மூலம் பணிவை வெளிப்படுத்தி பகவானின் உள்ளத்தை உருக்கியவர் ரகுநாததாச கோஸ்வாமி. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து வேலை செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆட்களை கொண்ட மாபெரும் செல்வந்த குடும்பத்தில் பிறந்த ரகுநாததாசர் ஸ்ரீ சைதன்யரின் சேவைக்காக பூரியில் துறவர வாழ்வில் ஈடுபட்டார். அவர் செல்வத்தை துறந்து துறவியாக வாழ்ந்தது பெரிதல்ல, எத்தகைய துறவியாக வாழ்ந்தார் என்பதே உள்ளத்தை உருக்கும் செய்தி. கட்டியிருந்தது கோவணம் மட்டுமே, உண்டது எதுவுமே இல்லை, பருகியது கையளவு மோர் மட்டுமே, ஜபித்தது தினமும் குறைந்தது 1,00,000 நாமங்கள், விழுந்தது பகவானின் முன்பு தினமும் 1000 முறை, பக்தர்களின் முன்பு தினமும் 2000 முறை, சொற்பொழிவு வழங்கியது தினமும் குறைந்தது 3 மணி நேரம், நீராடியது தினமும் ராதா குண்டத்தில் 3 முறை, உறங்கியது தினமும் 2 மணி நேரம் கூட இல்லை. இதுவே ரகுநாதரின் தியாக வாழ்க்கை. இவரது பிருந்தாவன வாழ்க்கை இவ்வாறு இருக்க, அதற்கு முன் புரியில் வாழ்ந்த போது அவர் ஆரம்பத்தில் தந்தையின் பணத்தில் அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் விருந்து படைத்தார். பின்னர் அதை விடுத்து கோயில் வாசலில் அன்னதானம் பெற்று வாழ்ந்தார். பின்னர் அதை விடுத்து அன்னதான சத்திரத்தில் உணவருந்தினர். பின்னர் அதையும் விடுத்து பசுக்களும் புறக்கணித்த கெட்டுப்போன பிரசாதத்தினை கழுவி சில கபடம் உண்டு வந்தார். அவரது எளிமையும் துறவும் ஸ்ரீ சைதன்யரின் உள்ளத்தை உருக்காமல் இருக்குமா என்ன? கெட்டுப்போன பிரசாதத்தினை கழுவி சில கபடம் உண்டு வந்த ரகுநாதரிடம் ஸ்ரீ சைதன்யர் அதனை வலுக்கட்டாயமாக பெற்று உண்டார். நம்முடைய நிலையை ரகுநாதருடன் ஒப்பிட்டு பாருங்கள். பிரசாதம் கொஞ்சம் சுவையின்றி இருந்தாலே நாம் குற்றம் சொல்கிறோம். எங்கே சுவையான விருந்து கிடைக்கும் என்று அலைகிறோம். 16 மாலை ஜெபிப்பதையே பெருமையாக நினைக்கிறோம். அவ்வாறு ஜெபிப்பதற்குள் 16,000 எண்ணங்கள் மனதில் ஆடுகின்றன. பகவானின் முன்பும் வைஷ்ணவர்களின் முன்பும் தினம்தோறும் சில தடவை விழுந்து எழுவதற்கு புறம்புகிறோம். உறக்கத்தை சற்று கட்டுப்படுத்தி மங்கள ஆராத்திக்கு செல்வதற்கே தவிக்கிறோம். நம்மால் எப்படி பகவானின் உள்ளத்தை உருக்க முடியும்? அடுத்ததாக பாண்டித்துவம் கடந்த பணிவு. கிருஷ்ணர் கீதையில் வித்யாவினய சம்பன்னே என்கிறார். அதாவது பாண்டித்துவம் பணிவை வளர்க்கும் என்பது பொருள். உண்மையான பாண்டித்துவத்தை பெற்றவர்கள் அதன் விளைவாக தங்களது அற்பமான நிலையினை உணர்ந்து கர்வமின்றி பணிவுடன் செயல்படுவர். அத்தகு பணிவு பகவானின் உள்ளத்தை உருக்கும். இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி. அவருடைய தலை சிறந்த அறிவாற்றலின் காரணத்தினால் முஸ்லிம் மன்னர் அவரை தமது பிரதான மந்திரியாக வைத்திருந்தார். பல்வேறு சாஸ்திரங்களில் மிகச்சிறந்த அறிஞராக இருந்த போதிலும் அவர் பகவானின் முன்பு தம்மை ஒரு முட்டாளாக முன்வைத்தார். மக்கள் என்னை பண்டிதன் என்று அழைக்கின்றனர், ஆனால் நான் யார் என்பதையே அறியாத முட்டாள் நான் என்று சனாதனர் ஸ்ரீ சைதன்யரிடம் கூறினார். புல்லை விட பணிவாக இருக்க வேண்டும் என்று நம்மை அறிவுறுத்தும் ஸ்ரீ சைதன்யர், உங்களது பணிவினை தயவு செய்து கைவிடுங்கள், இது எனது உள்ளத்தை உருக்குகிறது என்று கூறும் அளவிற்கு சனாதனர் பல தருணங்களில் தமது பாண்டித்துவத்தை கடந்த பணிவினை வெளிப்படுத்தினர். ஏதோ சில ஸ்லோகங்கள், கொஞ்சம் கொஞ்சம் சமஸ்கிருதம், ஓரளவு ஞாபக சக்தி, சிறிது பேச்சாற்றல் என பாண்டித்துவம் சிறிதளவு தலை தூக்கினாலே நமக்கு கர்வம் வந்து விடுகிறது. இந்நிலையில் சனாதனரின் பணிவை பார்த்தால் நமக்கு தலை சுற்றிவிடும். நமது நிலையில் பணிவு. நம்மிடம் ஹரிதாசரை போன்ற உயர்ந்த பக்தியோ பக்தியினால் எழுந்த உரிமையோ இல்லை. மன்னர் பிரதாபருத்திரரை போன்ற செல்வச் செழிப்பும் கிடையாது. ரகுநாத தாசரை போன்ற துறவும் இல்லை. சனாதனரை போன்ற பாண்டித்துவமும் இல்லை. ஆயினும் இவை எல்லாம் இருந்தும் அவர்களிடம் இல்லாமல் இருந்த அந்த கர்வம் மட்டுமே நம்மிடையே ஆழமாக இருக்கின்றது. பௌதீக செல்வங்கள் தற்காலிகமானவை. ஆத்மா அற்பமானவன். பகவானுக்கு தொண்டு செய்வதே ஆத்மாவின் உண்மையான கடமை முதலிய உபதேசங்களை மீண்டும் மீண்டும் கேட்டு படித்து பக்தியில் உண்மையுடன் ஈடுபட்டால் நிச்சயம் பணிவு முதலிய பல்வேறு நற்குணங்கள் நம்மிடம் படிப்படியாக தோன்றும். பணிவினை வளர்ப்பதற்கென்று நாம் செயற்கையாக எந்த முயற்சியும் மேற்கொள்ள தேவையில்லை. இருப்பினும் அதற்கான விருப்பமும் பிரார்த்தனையும் அவசியமாகிறது. கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களின் பாடல்கள் அத்தகு பிரார்த்தனைக்கு வழிவகுக்கின்றன. ஹரிதாசர், பிரதாபருத்ரர்,
ரகுநாதர், சனாதனர் முதலியோரை போன்று நகல் செய்வதற்கு நாம் முயற்சித்தால் நிச்சயம் தோல்வி அடைவோம். அதனை நாம் பரிந்துரை செய்வதும் இல்லை. இருப்பினும் இவர்களிடமிருந்து சில பாடங்களை கற்று ஒரு நாள் நாம் உண்மையாக பக்குவம் பெற்றால் ஸ்ரீ சைதன்யரின் உள்ளத்தை நம்மாலும் உருக்க முடியும். முழுமையாக இல்லாவிடினும் சிறிதளவேனும் உருக்க முடியும். ஆகவே உயர்ந்த கிருஷ்ண பக்தர்கள் கூறுவதை கேட்டு அதை பின்பற்றி கிருஷ்ண பக்தி செய்து நாமும் கர்வத்தை விட்டு பணிவை வளர்ப்போமாக. சேர்ந்து கிருஷ்ண பக்தி செய்யலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ண. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.